ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஹீட்டிங் எஃபெக்ட் லெசனோட கண்டினியூவேஷன் பார்ட்டா இருக்கக்கூடிய செல் அப்படின்ற கான்செப்ட். கிரேட் 8 நியூ கியூரியாசிட்டி நியூ புக். வோல்டாயிக் செல். இந்த வோல்டாயிக் செல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம கேல்வானிக் செல்ஸ் நம்ம சொல்லலாம். இதுல பேசிக்கா இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நமக்கு என்ன ஆகுது கன்வெர்ட் ஆகுறது தான் நம்மளோட பேசிக்கான கான்செப்ட். சரி, இதுல நம்ம ஒரு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை நம்ம எலக்ட்ரோலைட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரெண்டு மெட்டல் பிளேட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட காம்பினேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஜிங்க் சில்வர், அலுமினியம் காப்பர், அயன் காப்பர், மெக்னீசியம் காப்பர், லெட் காப்பர் போன்ற எப்படிப்பட்ட காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல காப்பர் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட நமக்கு ஆக்ட் ஆகுது, ஜிங்க் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட நமக்கு ஆக்ட் ஆகுது. இது நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டு ராட் மட்டுமே நமக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ராட் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. அதுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுத்துக்கிட்ட இந்த எலக்ட்ரோலைட்ன்ற லிக்விட் மேபி வீக் ஆசிடா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா சால்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சால்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்றது ரொம்ப பேசிக். சரி, இந்த சால்ட் சொல்யூஷன்ஸோட நம்ம இந்த வயரை வந்து ரெண்டு ராட் இன்சர்ட் பண்ணி இந்த ரெண்டு வயரையுமே இது மூலமா எடுத்து பார்ஷியலா டிப் பண்ணிக்கக்கூடிய இந்த அயன் ராடோட கனெக்ட் பண்ணி அதுல ஒரு பல்பை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது க்ளோ ஆகும். இந்த க்ளோயிங்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாலதான் இது என்ன ஆகுது க்ளோ ஆகுது. இதுல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு, இதுல எலக்ட்ரானோட ஃப்ளோ நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு நமக்கு நடக்குது. சரி, சோ இது நான் சொன்னதுதான். இந்த ஆனோட் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க வந்து ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த இடத்த நம்ம ஆனோட் சொல்றோம். இந்த இடம் வந்து நமக்கு நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்றது இந்த வோல்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே வோல்டாக் செல்ல இந்த கேத்தோட் அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரோட் வந்து ரிடக்ஷன் நடக்கும். அது நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். சரி, இந்த செல்ல யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செல் வந்து ஸ்டாப் பண்ணணும், தன்னோட ஒர்க்கிங் வந்து நடக்காது. ஏன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சால்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மேபி ரொம்ப யூஸ் பண்றதுனால அதுல சில ஆஹ் அதோடைய என்ன சொல்ற அயான்ஸோட மூவ்மெண்ட் வந்து மேபி நமக்கு குறைஞ்சிருக்கலாம். அதனால நமக்கு என்ன ஆகும்னா செல்ஸோடைய அந்த ஒர்க்கிங் வந்து ஸ்டாப் ஆகும். இப்ப நம்ம இந்த ஸ்டேட்டை வந்து டெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் அதுல எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் எந்த வித கரண்ட் என்ன ஆகாது சப்ளை ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். சரி, இந்த செல்ஸ் வோல்டாயிக் அண்ட் கால்வானிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இட்டாலியன் சயின்டிஸ்டான அலெசாண்ட்ரோ வோல்டா அண்ட் லூயிகி கால்வானி அப்படின்றவங்க மூலமா நமக்கு என்ன இருக்குன்னா இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு இந்த மெத்தடை வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இது வந்து நம்ம வோல்டாயிக் செல் அல்லது கால்வானிக் செல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் இதை நம்ம சொல்றோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் ஃப்ராகோட லெக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃப்ராகோட லெக்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. இதுல என்ன எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத இமீடியட்டா கண்டுபிடிச்சு ஒரு சால்ட் வாட்டர்ல சோப் பண்ண ஒரு பேப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அதே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன ஆகுது ஜென்ரேட் ஆகுது. இவங்க தான் இந்த பேட்டரியோட இன்வென்ஷனுக்கு வந்து முதல் முதல்ல வந்து வழிபடுத்தவங்க அப்படின்ற ஒரு இது வந்து வோல்டாயிக் செல் கால்வானிக் செல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரையுமே நம்ம கூப்பிடுறோம். சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் செல் வந்து நம்ம லெமன் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து காப்பர், ஒரு பக்கம் வந்து அயன் இரும்பு ஆணி இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொரு லெமன்லயுமே அந்த கட் பண்ணிக்கிற லெமன்ல ஒவ்வொரு டைரக்ஷனுமே நம்ம பேஸ் அதாவது ஃபிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் அயன் இருக்குன்னா இந்த பக்கம் காப்பர் இருக்கணும். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி கடைசியா இங்க ஒரு அயன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு காப்பர் இருக்கும் இல்லையா, அதுல ரெண்டு வயரையும் எடுக்கணும். எடுத்து நம்ம எல்இடியில நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாசிட்டிவா இருக்கக்கூடிய அந்த மெட்டல் டைப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எல்இடியோட கனெக்ட் ஆகணும். நெகட்டிவ் டெர்மினல் சைடு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் சைடு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காப்பர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது பாசிட்டிவாக ஆக்ட் ஆகுது. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அயன் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவா தான் நமக்கு எலக்ட்ரோட ஆக்ட் ஆகுது.
சரிங்களா? இப்ப நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்இடி கனெக்ட் பண்ணும்போது எல்இடி வந்து க்ளோ ஆகும். அப்படி க்ளோ ஆகணும் பொழுது நமக்கு இந்த சர்க்யூட் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ல இந்த லெமன் ஜூஸோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன இருக்கு, கரண்ட் வந்து பாஸ் ஆகி அதுல எல்இடி வந்து க்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம இந்த கான்செப்ட் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றத இந்த பினாமினாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுல வந்து இந்த காப்பர் அப்புறம் அயனைன்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரோட்ஸ் ஆகும். இதுல இருக்க இந்த லெமன்ல இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் எலக்ட்ரோலைட்டாவும் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஆக்ட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த ட்ரை செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எலக்ட்ரோலைட் வந்து நமக்கு ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வோல்டானிக் செல்ல வந்து நம்ம சால்ட் சொல்யூஷன்ஸ் எடுத்த மாதிரி இங்க சொல்யூஷன் கிடையாது. இந்த ட்ரை செல்ஸ் இது வந்து ஒரு திக் மாய்ஸ்ட் பேஸ்ட். சரிங்களா? அந்த திக் மாய்ஸ்ட் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேயருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிங்க் கண்டெய்னர் வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல ஆக்ட் ஆகுது. இப்ப இந்த கார்பன் ராட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல வந்து ஒரு மெட்டல் கேப் போட்டு என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த மெட்டல் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பனுடைய ராடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மெட்டல் வந்து இப்ப பாசிட்டிவ் டெர்மினல் நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த கார்பன் ராட சுத்தி, அதாவது இந்த ஜிங்க் ராடுக்கு உள்ள அந்த கார்பன் ராட சுத்தி, இது ரெண்டுத்துக்கும் மிடில், அந்த கார்பனுக்கும் இந்த ஜிங்குக்கும் மிடில், அந்த ரெண்டுத்துக்கும் இடையில அந்த கார்பன் ராட சுத்தி அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்றாங்க, ஃபுல்லா என்ன பண்றாங்க, ஃபில் பண்ணி அப்ளை பண்றாங்க. இப்போ இதுல நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இதுல ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆகும். இந்த கார்பன் ராட்ல அந்த மெட்டல் கேப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அது வந்து பாசிட்டிவ் டெர்மினலாக நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ நமக்கு இதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இதுல நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிமோட்டோ இல்ல கிளாக் எதுவோ ஒண்ணு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, ரீசார்ஜ் பண்ண முடியாது. இது டிஸ்போஸ் தான் பண்ணணும், தூக்கி தான் போடணும். சரிங்களா? அதுக்காக இந்த இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் வோல்டாயிக் அப்புறம் ட்ரை செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. வோல்டாயிக்ல சொன்ன மாதிரி சால்ட் வாட்டர்ல வந்து ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா அதோடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். இங்கேயும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண இதனுடைய ஒர்க்கிங் ஸ்டேட்டும் என்ன ஆகும், டெட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் நியூவா வருது, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ற மாதிரியும் மணியை சேவ் பண்ற மாதிரியான கான்செப்ட் தான் இது இருக்கு. அதாவது ஒரு பேட்டரியை திரும்ப 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 நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைய காலத்துல நம்ம வந்து இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு நம்ம பயன்படுத்துறோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல், கேமராவோட சென்ஸ், கேமரா, அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ், அப்புறம் லேப்டாப், இந்த மாதிரி நிறைய போன் பேட்டரிஸ், இந்த மாதிரி நிறைய என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் கூட ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி நமக்கு என்ன இருக்கு, வந்திருக்கு. அப்போ ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப எஃபெக்டிவான கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இதுலயுமே ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ற ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண கண்டிப்பா இதோட எஃபிஷியன்சியுமே நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குறையும். அதாவது எப்படி வேணாலும் மாறலாம். உடனே ரீசார்ஜ் உடனே வந்து ரீசார்ஜ் ஆயிட்டு இம்மீடியட்டா குறைஞ்சு போயிடலாம், இல்ல ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்படிப்பட்ட லிமிடேஷன்ஸ் வேணாலும் நமக்கு என்ன இருக்கலாம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் மற்ற செல்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான வேஸ்டேஜ் நமக்கு குறைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த லித்தியம் பேட்டரிஸ் வந்து ரொம்பவே காமனா இருக்கு. டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான இந்த எல்இடிஸ், இந்த மாதிரி லேசர் லைட், இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேட்டரிஸை நம்மளால பார்க்க முடியுது. இது ரொம்ப சீப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள், எங்க வேணா நம்ம கொண்டு போக முடியும். நமக்கு வந்து பிரைஸ் வைஸும் நமக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதிகப்படியா நம்ம வந்து வேஸ்ட் ஆகாது, ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸோட நம்ம இந்த லித்தியம் பேட்டரிஸை நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம்.
ஸோ ஈவன் சயின்டிஸ்ட் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் திஸ். சயின்டிஸ்டுமே நமக்கு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்வரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான கெடுதலை விளைவிக்காத அளவுக்கு நிறைய ரிசர்ச் இப்பவுமே போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ பேசிக்கா இந்த செல் அல்லது பேட்டரி, ஸோ நிறைய செல்ஸ் இருந்தா பேட்டரிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த பேட்டரியில செல் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டிவைஸ். அது வந்து நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஜெனரேட் பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது மூலமா. அப்ப இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்னும் போது இட் கேன் பி ரீசார்ஜ் அகைன் அகைன் அண்ட் ரீயூஸ்டு மல்டிபிள் டைம்ஸ். ஓகேங்களா? அதிகப்படியான நேரங்கள் நம்ம திரும்ப 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 சார்ஜ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியுது, யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ முதல்ல நம்ம வோல்டாக்ஸ் செல் என்ன பண்றோம், நம்ம வந்து பேசிக்கா வந்து அதுல வந்து ரெண்டு மெட்டல் ராட்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல் ராட்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ்ல வச்சு அதுல ஒரு ரெண்டு வயர்ஸை வந்து எடுத்து நம்ம பல்பை க்ளோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கு வந்து ரெண்டு இட்டாலியன் சயின்டிஸ்ட் ஓல்டா அப்புறம் கேல்வனின், அதை நம்ம வோல்டாயிக் செல் கேல்வனிக் செல்ல நம்ம கூப்பிடுற காரணி பெயர்ல நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா நம்ம வந்து லெமன் ஜூஸ், அந்த சால்ட்டை விட்டு லெமன் ஜூஸ், இந்த லெமனை வச்சு நம்ம என்ன பார்த்தோம், எல்இடியை க்ளோ பண்றதை நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம பாசிட்டிவ்ல தான் கொடுக்கணும், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் எல்இடி நெகட்டிவ் சைட்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் எல்இடி எரியும். சப்போஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி சர்க்கியூட்டை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் அது கூட ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இந்த மெட்டலுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஜிங்க் காப்பர், ஜிங்க் சில்வர், அலுமினியம் காப்பர், அயன் காப்பர், மெக்னீசியம் காப்பர், லெட் காப்பர், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே இந்த காப்பர் வந்து நமக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோட நமக்கு என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட நமக்கு என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுதுன்றத பார்த்தோம். அடுத்து நம்ம ட்ரை செல்ஸ் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் வந்து சொல்யூஷனா இல்லாம ஒரு மாய்ஸ்ட் பேஸ்ட் மாதிரி நம்ம பார்த்தோம். இதுல ஜிங்க் இருக்கு, மிடில்ல வந்து கார்பன் ராட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இதுல ஜிங்க் கண்டெய்னர் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆகும், நமக்கு அந்த கார்பன் ராட் அந்த மெட்டல் கேப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நமக்கு என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. இதுல இந்த கார்பன் ராட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பேசிக் எலக்ட்ரோலைட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு ஃபர்தரா யூஸ் பண்ற மாதிரி நமக்கு அப்ளிகேஷன்ல நமக்கு என்ன ஆகுது, நமக்கு அப்ளை ஆகுது. அதிகப்படியா இப்ப நம்ம ட்ரைசெல்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப வழக்கம். கடைசியா நம்ம இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் என்ன பண்ணோம், நம்ம இங்க பார்த்தோம். அதாவது ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்ங்கிறது அகைன் அகைன் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். என்வரான்மெண்ட்டுக்கு சேதங்கள் விளைவிக்காம பேசேஜ் அதிகமா வெளியே தாவிடாம நமக்கு அதிகப்படியாக மணியும் சேவ் பண்ற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாவும் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட் கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.